வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு என்னதான் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்க ட்ரை பண்ணாலும் இந்த நொறுக்கு தீனி பக்கம் கண்டிப்பாக அவங்க போக தான் செய்வாங்க. நாமளுமே சின்ன வயசுல இருந்து நொறுக்கு தீனினாலே கொஞ்சம் இஷ்டப்பட்டு தானே சாப்பிட்ருப்போம். வெளியில் விற்கிற ஐட்டம்ஸ்லாம் என்ன எண்ணெயில் செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ சுத்தமாக செஞ்சுருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பயந்து பயந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் ஈஸியாக நம்மளாலே செய்ய முடியும். வாங்க இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி 1 hour ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி கையில் உடச்சி பார்த்தீங்கன்னா உடையிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 hour வெயிலில் வச்சு காய வச்சுட்டு எண்ணெயில் நீங்கள் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் பேட்சாக போட்டு பொரிச்சு எடுங்க. மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேம் மாறி மாறி வச்சு பொரிச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி கருகாமல் பொரிஞ்சு வந்துடும். அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 7-8 பல்லு பூண்டு அந்த மாதிரி தட்டிட்டு அதே பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சிட்டு இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 months ஆனாலும் கெட்டு போகாது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பப்போ எடுத்து கொடுத்துக்கலாம்.